எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் அண்ட் மெர்ஜிங் இண்டிகேட்டர்ஸ். அதாவது ஸ்விங் ட்ரேடிங்க்கு தேவையான இண்டிகேட்டர்ஸ் என்ன, அதை எப்படி மர்ஜ் பண்ணுறது அப்படின்றது, எதெல்லாம் மர்ஜ் பண்ணி அதை எப்படி ட்ரேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம பார்க்க போகிற மெயினான டாபிக்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன, அது எப்படி பண்ணணும், அதுக்கு மெயினாக தேவை பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், அப்புறம் டெக்னிக்கல் அனாலிசிஸ், அது கூட முக்கியமான கான்செப்ட் லீடிங் இண்டிகேட்டர்ஸ்னால் என்ன, லாகிங் இண்டிகேட்டர்ஸ்னால் என்ன, இது இவ்வளோத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்விங் ட்ரேடிங்னா ரொம்ப ஈஸி தான். ஸ்விங் ட்ரேடிங்கிறது ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறீங்க, அந்த ஸ்டாக் வந்து ஒரு 1 வீக்கோ இல்லை ஒரு 5 டேஸோ அப்படின்னு வச்சுட்டு, மேபி 1 வீக் வைக்கலாம், நீங்கள் 2 வீக்ஸ் வைக்கலாம், இல்லை 1 மந்த் வைக்கலாம், இல்லை 2 மந்த்ஸ் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்கு நீங்கள் அதை வாங்கி வச்சு அந்த ப்ராஃபிட்டை நீங்கள் கெயின் பண்ண உடனே டக்குன்னு விற்றுறது தான் ஸ்விங் ட்ரேடிங். ஓகேங்களா? ஸோ ரொம்ப லாங் டேர்முக்கு ரொம்ப நாள் வைக்கிற மாதிரியும் இல்லாமல் இன்ட்ரடேயும் ட்ரேடும் பண்ணாமல் நம்ம அதுக்கு இடையில, அதாவது ஒரு ஸ்விங் ட்ரேடிங், அதான் ஸ்விங் ட்ரேடிங்கிறாங்க. கரெக்டாக இந்த டிப்பில் வாங்கி ஹையில் விற்கிறது, இதுதான் வந்து ஸ்விங் ட்ரேடிங்கு. ஓகே, இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அது ஸ்விங் ட்ரேடிங் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும். இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்றது ஸ்விங் ட்ரேடிங்க்கு மட்டும் இல்லை, இன்ட்ராடேக்கும் பண்ணணும். அது கூட நம்ம பார்த்திங்கன்னா இதுவும் பண்ணணும், நம்ம லாங் டேர்முக்கும் நம்ம அதை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பேசிக் கான்செப்ட், ஸ்டாக் பிஇனா என்ன, ஆர்ஓசினா என்ன, கரண்ட் ப்ரைஸ்னா என்ன, புக் வேல்யூனா என்ன, இந்த மாதிரி இந்த டேர்ம்ஸ்லாம் இருக்கலாம், இதெல்லாம் என்னன்னு படித்து வைக்கணும். அதோடைய மினிமம் வேல்யூ எவ்வளோ வேல்யூ இருந்தால் நல்ல கம்பெனியாக, எந்த வேல்யூ இருந்தால், அது எந்த வேல்யூ கம்மியாக இருந்தால் அது வந்து ஒரு சுமாரான கம்பெனி அப்படின்றத வந்து இந்த பர்டிகுலர் என்ன சொல்கிறது, இந்த டேர்ம்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், டேர்மோடைய வேல்யூ வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு பங்கை எவ்வாறு தேர்வு செய்வது அப்படின்ற வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை வீடியோ பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும், டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வேணால் பார்த்துக்கோங்க எப்படி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்றத. அந்த வீடியோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், வேணால் பார்த்துக்கோங்க. ஓகே, மெயினாக எதுக்காக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறோன்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூடாக இருக்கா, அண்டர் வேல்யூடாக இருக்கா அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். எதுக்காக அதை பார்க்குறோம் அப்படின்னா, எந்த பாயிண்ட்டில் நம்ம என்ட்ரு பண்ணணும், எந்த பாயிண்ட்டில் நம்ம எக்ஸிட் பண்ணணுன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் அந்த மெயினான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இதுதான் முக்கியமானது. ஸோ இதுக்கு வந்து என்னென்னா, இந்த screener.in அப்படின்ற வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டை பார்த்திங்கன்னா கிளியராக கொடுத்துருவாங்க அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே, அதனுடைய ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ், குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். நான் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்போ வந்து இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னால் இதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்கா. அது கூட பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, அப்புறம் அதோடைய குவார்ட்டர் ரிசல்ட்ஸுடைய டேட்டா, அப்புறம் எப்படி ப்ராஃபிட் பண்ணியிருக்கு, அதோடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் என்ன, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் என்ன, நெட் ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து ப்ராஃபிட்டை கூட்டிக்கிட்டே போகிறாங்களா, இல்லை பழைய ப்ராஃபிட்டை விட கம்மியாகிட்டே போகுதா, இந்த மாதிரி அனாலிசிஸ்லாம் நீங்கள் பண்ணி ஒரு கம்பெனி நல்ல கம்பெனியாக இல்லையான்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இதான் இந்த screener.in வெப்சைட். ஸோ இதை பற்றி நான் அந்த நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் அதை பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வந்து அந்த ப்ரைஸ் எப்படி இருக்குது, அதோடைய வால்யூம் எப்படி இருக்குது, அது எப்படி சேஞ்ச் ஆகுது, எதை பேஸ் பண்ணி, சப்ளையும் டிமாண்டையும் பேஸ் பண்ணி எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு சில இண்டிகேட்டர்ஸோடைய ஹெல்ப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். என்ன இண்டிகேட்டர்ஸ்னால், இப்போ பார்த்தீங்கன்னா லீடிங் இண்டிகேட்டர்ஸ், லேகிங் இண்டிகேட்டர்ஸ் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு லீடிங் இண்டிகேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்துறோம், லேகிங் இண்டிகேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்துறோம். ஃபஸ்ட்டு லீடிங் இண்டிகேட்டர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கோடைய ஃப்யூச்சர் டைரக்ஷன் எப்படி இருக்குது, அதாவது இந்த மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமான்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம்ல, ப்ரிடிக்ட் பண்ணுறோம்ல, அதாவது ஃப்யூச்சர் டைரக்ஷன், அதுதான் வந்து லீடிங் இண்டிகேட்டர்ஸ்னு சொல்கிறது. அது வந்து என்ன பண்ணுதுன்னா ட்ரேடு சிக்னல்ஸ் கொடுக்குது. அதாவது இந்த ஒரு ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆக போகுது, பையிங் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆக போகுது, செல்லிங் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றத அதை இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த லீடிங் இண்டிகேட்டர்ஸ். லேகிங் இண்டிகேட்டர்ஸ்ன்ற ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி கம்ப்ளீட்டான டேட்டாவை ஷோ பண்ணுறது தான் லேகிங் இண்டிகேட்டர்ஸ். இப்போ உதாரணத்துக்கு 20 EMA, 50 EMA, 100 EMA வச்சுக்கோங்களேன். இப்போ
ப்ரைஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா அந்த 20 EMA கிராஸ் ஆயிடுச்சு. அப்போ அது என்ன இண்டிகேட் பண்ணுது நம்மள? நான் 20 EMA கிராஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ என்ன அந்த இண்டிகேட்டர் என்ன சொல்லுதுன்னா லாகிங் இண்டிகேட்டர்ஸ், அதாவது டிலேடு ஃபீட்பேக். அதாவது அது முடிஞ்சதை சொல்லுது. அது என்ன பாருங்க 20 EMA முடிஞ்சிருச்சு, அடுத்த டார்கெட் 50 EMA, அதுக்கு அடுத்த டார்கெட் 200 EMA அப்படின்றது வந்து அது சொல்லுது. பார்த்தீங்களா அந்த இண்டிகேட்டர், அதுதான் லாகிங் இண்டிகேட்டர். ஓகேங்களா? இப்போ போலிங்கர் பேண்ட் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். போலிங்கர் பேண்ட் எடுத்துட்டோம்னா போலிங்கர் பேண்டுடைய லோவர் பவுண்ட் இருக்கும், அப்பர் பவுண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லோவர் பேண்டுக்கும் அப்பர் பேண்டுக்கும் இப்போ லோவர் பேண்டு ரீச் ஆயிடுச்சுன்னா லோவர் பேண்ட் ரீச் ஆயிடுச்சு, அடுத்தது இது ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணி அப்பர் பேண்டுக்கு தான் போகும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு 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 கன்க்ளூஷன் வரோம்ல, அதான் வந்து லாகிங் இண்டிகேட்டர்ஸ். எப்படி ஆல்ரெடி கம்ப்ளீட்டான அவைலபிள் டேட்டா வச்சு நம்ம சொல்கிறோம், அதனால தான் லாகிங் இண்டிகேட்டர்ஸ். அதுக்கு தான் டிலேடு ஃபீட்பேக்னு சொல்கிறாங்க அதை. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். லீடிங் இண்டிகேட்டர்ஸ்க்கு என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் தான் இருக்குது, லாகிங்க்கு என்னென்ன இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்குன்றத பார்ப்போம் நம்ம. இப்போ லீடிங் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டொகாஸ்டிக் இருக்குது, ஓபிவி இருக்குது, அப்புறம் ஆர்எஸ்ஐ இருக்குது. ஸோ நார்மலாக இந்த லீடிங் இண்டிகேட்டர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இது வந்து ஓவர் பாட் ஏரியாவா, இது ஓவர் சோல்டு ஏரியாவா அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறது தான் இந்த லீடிங் இண்டிகேட்டர்ஸ். மெயினாக இந்த ஆர்எஸ்ஐ ஸ்டொகாஸ்டிக்லாம் அதான் சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஆர்எஸ்ஐயையும் ஸ்டொகாஸ்டிக்கையும் நான் மெர்ஜ் பண்ணிட்டேன். ஸோ அது மெர்ஜ் பண்ணும்போது நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குது இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை பற்றி. ஸோ அதை நம்ம லைவாக நான் காமிக்கிறேன். ஒரு ஸ்டாக்கு எக்ஸாம்பிள்ஸ் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி ஸ்டொகாஸ்டிக்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஸ்டொகாஸ்டிக்னா ஒன்றும் இல்லை, ஒரு ட்ரெண்டில் இருந்து இன்னொரு ட்ரெண்டுக்கு மாற போகுது இல்லை. இப்போது ஒரு ட்ரெண்டு போயிட்டுருக்கு, பையிங் ட்ரெண்டு போயிட்டுருக்கு, அடுத்த ட்ரெண்டு செல்லிங் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு இண்டிகேட் பண்ணுறது தான் ஸ்டொகாஸ்டிக் இண்டிகேட்டர். அது கூட அது வந்து என்னென்னா ஓவர் சோல்டு ஏரியாவையும் ஓவர் பாட் ஏரியாவையும் கண்டுபிடிக்குது. அது அதே மாதிரி ஆர்எஸ்ஐயும் அதே தான், ஓவர் பாட் ஏரியாவையும் ஓவர் சோல்டு ஏரியாவும் கண்டுபிடிக்குது. ஸோ இந்த ரெண்டு இண்டிகேட்டர் மர்ச் பண்ணும்போது நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அதை நம்ம என்னென்னு பார்ப்போம். அது கூட என்னென்னா லாகிங் இண்டிகேட்டர்ஸ். ஸோ லாகிங் இண்டிகேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் மூவிங் ஆவரேஜ், எம்ஏசிடி, போலிங்கர் பேண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ மூவிங் ஆவரேஜ் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு பாஸ்ட் 20 கேண்டில் டேட்டா இருக்குல்ல, ப்ரைஸ் டேட்டா, அதை எடுத்து ஆவரேஜ் பண்ணி உங்கள் ரிசல்ட்டை காமிக்கிறது தான் மூவிங் ஆவரேஜ். ஓகேங்களா? ஸோ அது வந்து எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. அது நான் வந்து இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் அதை பார்த்துக்கோங்க. ரொம்ப டீட்டெயில்டாக இஎம்ஐனா என்ன, அதுக்கு என்ன ஃபார்முலா, எப்படி கேல்குலேட் பண்ணும் அப்படின்றதால நான் அதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு மூவிங் ஆவரேஜ்னால் என்னன்னு சொல்லிட்டேன். அது கூட பார்த்தீங்கன்னா போலிங்கர் பேண்ட் வந்து ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அந்த ஹை லோ இந்த ரெண்டையும் காமிக்கும். அதாவது மெஷர் ஆஃப் ஹைனஸும் லோனஸ் ஆஃப் அ ப்ரைஸ் டேட்டாவை வந்து அது காமிக்கும். அதாவது லோவர் பேண்ட் அண்ட் அப்பர் பேண்ட் அப்படின்னு காமிக்கும். அவ்வளோதான், இதுதான் போலிங்கர் பேண்ட். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த போலிங்கர் பேண்டையும் மூவிங் ஆவரேஜும் மர்ச் பண்ணிட்டேன். அது கூட நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆர்எஸ்ஐயும் ஸ்டொகாஸ்டிக்கையும் மர்ச் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நமக்கு என்னென்னா ரெண்டு இண்டிகேட்டர் தான் காமிக்கும், ஆனால் நிறைய இன்ஃபர்மேஷன் அது காமிக்குது. எப்படி காமிக்குதுன்னா ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு இதாக இருக்குது பாருங்கள், நான் வந்து ஒரு நைக்கா ஷேர் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த நைக்கா ஷேர் எடுக்கும்போது நம்ம செக் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓகே ஃபைன், நல்ல ஒரு புரியுற மாதிரி இருக்கிறதுக்காக தான் நான் தேடுறேன் உங்களுக்கு. ஃபைன், ஓகே. ஸோ இப்போ இந்த ஏரியா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஸ்டொக்காஸ்டிக்கையும் ஆர்எஸ்ஐயும் நான் மர்ச் பண்ணியிருக்கேன். ஓகேயா? ஸோ இந்த ஸ்டொக்காஸ்டிக் பார்த்தீங்கன்னா அதோடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 20 80 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த ஆரஞ்சு லைனும் இந்த ப்ளூ லைனும் என்ன சொல்லுதுன்னா ஸ்டொக்காஸ்டிக் லைன்னு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு லைனும் அந்த 80ன்ற ரேஞ்சுக்கு மேலே போச்சுன்னா ஓவர் பாட் ஏரியா. ஓகேங்களா? அதே இது இந்த 20ன்ற ரேஞ்சுக்கு, அதாவது 80ன்ற ரேஞ்சுக்கு மேலே போச்சுன்னா ஓவர் பாட் ஏரியா, 20ன்ற ரேஞ்சுக்கு கீழே போகுது எது, இந்த ப்ளூ லைனும் இந்த ஆரஞ்சு லைனும் 20ன்ற ரேஞ்சுக்கு கீழே போச்சுன்னா இது ஓவர் சோல்டு ஏரியா. ஸோ இதுக்கு மேலே போச்சுன்னா ஓவர் பாட் ஏரியா, இதுக்கு கீழே போச்சுன்னா ஓவர் சோல்டு ஏரியா. ஓகேங்களா? ஃபைன். இது வந்து ஸ்டொக்காஸ்டிக்கில் சொல்கிறது. அதே மாதிரி ஸ்டொக்காஸ்டிக்கில் இந்த ப்ளூ லைன் வந்து இந்த ஆரஞ்சு லைனுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா பை ட்ரெண்டு, அதே இந்த ப்ளூ லைன் வந்து ஆரஞ்சு லைனுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து
செல் ட்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும். ஸோ அப்போ என்னது, நம்ம ஸ்டொக்காஸ்டிக்கை வச்சு ரெண்டு விஷயத்த பண்ணுறோம். ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம், அதே சமயம் ஓவர் பாட் ஏரியா ஓவர் சோல்டு ஏரியாவையும் நம்ம பார்க்குறோம். ஃபைன். அடுத்தது ஆர்எஸ்ஐ. இப்போ ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ரெட் கலர் இருக்குல்ல, இந்த ரெட் கலர் தான் வந்து உங்களுக்கு ஆர்எஸ்ஐ ஏரியா. ஓகேங்களா? இந்த எல்லோ கலர் லைன் போகுதுல, இது வந்து ஆர்எஸ்ஐ உடைய மூவிங் ஆவரேஜ். சரிங்களா? ஸோ இப்போ நான் இதில் இண்டிகேட்டர் காட்டுறது பாருங்க, ஒரு மாதிரி க்ளவுடியே காட்டுதில்ல. அப்போ இந்த இடம் என்னென்னா இது வந்து ஓவர் சோல்டு ஏரியான்னு காட்டிடுச்சு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல நம்ம அந்த ஸ்டாக்கை வாங்கலாம். ஸ்டாக்கை வாங்கிட்டு எத்தனை நாள் வெயிட் பண்ணணும், 1 2 ஒரு 3 நாள் வெயிட் பண்ணால் போதும். பாருங்கள், அப்படி டக்குன்னு ஒரு சரியான மூவ்மெண்ட், ஒரு 15 பாயிண்ட் 14 பாயிண்ட் மேலே ஏறுது. ஸோ அவ்வளோ பாயிண்ட் ஏறி இருக்கா. ஸோ இப்போ இது வந்து ஒரு இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது அப்புறம் வந்து இந்த இடத்துல பாருங்கள் ஒரு க்ளவுடியாக தெரியுதா. இது என்ன ஆயிருக்கு, இப்போ இதில் வந்து என்ன சொன்னேன், ஸ்டொக்காஸ்டிக்கும் வெளியே போயிருக்கு, ஆர்எஸ்ஐயும் இண்டிகேட் பண்ணிடுச்சு. அப்போ நம்ம கன்ஃபார்மாக வாங்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஓவர் பாட் ஏரியாவாகிடுச்சு. ஏன்னா ஸ்டொக்காஸ்டிக்கும் வெளியே காமிச்சிருச்சு, அதே சமயம் ஒரு க்ளவுடான ஒரு 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 இது காட்டுதில்ல. ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம செல் பண்ணிட வேண்டியதான். நம்ம வாங்கியிருக்கோம்ல, ஸோ இந்த இடத்துல செல் பண்ணிடலாம். அப்படி மேலே போனாலும் கவலை இல்லை, நம்ம சேஃப்டி, நமக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக புக் பண்ணணும், அதுதான் முக்கியமானது. அப்புறம் அப்படி போனோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் எடுக்கலாம் நீங்கள். இப்போ அதே மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் ஆர்எஸ்ஐயும் உங்களுக்கு ஓவர் பாட் ஏரியான்னு காமிக்குது, ஸ்டொக்காஸ்டிக்கும் அந்த ரேஞ்சுக்கு மேலே தாண்டி போயிடுச்சு. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன ஃபால் இருக்கும் பாருங்கள், அழகாக ஒரு ஃபால் இருக்குது. ஓகேங்களா? ஃபால் வந்துட்டு ஓகேங்களா. அப்புறம் இந்த ஏரியா பாருங்கள், அழகாக காமிக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஓவர் சோல்டு ஏரியான்னு காட்டிடுச்சு. ஸோ அது உடனே வந்து ஒரு நம்ம இந்த இடத்துல பை பண்ணால் உடனே இமீடியட்டாக ஒரு மூவ்மெண்ட் இருக்குது பாருங்கள். எவ்வளோ மூவ்மெண்ட் இருக்குது, 123லேருந்து 126, ஒரு 3 பாயிண்ட் உங்களுக்கு மூவ்மெண்ட் நடக்குது. அப்புறம் ஹோல்டு பண்ணால் நம்ம ஹோல்டு பண்ணலாம். ஹோல்டு பண்ணி பாருங்கள், மாதிரி இறங்குது, அப்படியே ஏறி போகுது. பட் நம்ம ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வெளியே போகிறது நல்லது. ஓகே. ஸோ நம்ம இந்த ஆர்எஸ்ஐ வச்சு நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணுறோம்னா, ஆர்எஸ்ஐயும் இந்த ஸ்டொக்காஸ்டிக்கையும் வச்சு ஓவர் பாட் ஏரியா ஓவர் சோல்டு ஏரியாவை கண்டுபிடிச்சிடும், ட்ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துது பாருங்கள். 2 கன்ஃபர்மேஷன் டூல், எது ஆர்எஸ்ஐயும் காட்டுது, அதே சமயம் எது காட்டுது, ஸ்டொக்காஸ்டிக்கும் காட்டுது. ஓகே. ஸோ நம்ம உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து நம்ம செல் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். செல் பண்ணும்போது இப்போ பாருங்கள், இது வந்து போலிங்கர் பேண்டுடைய அப்பர் பேண்ட், இது ப்ளூ கலர் வந்து போலிங்கர் பேண்டுடைய லோவர் பேண்ட். ஸோ இங்கே இருந்து இங்கே வரைக்கும் போதா. ஸோ இது ஒரு ரேஞ்ச் இருக்கா. ஸோ நம்ம என்னென்னா இந்த லேகிங் இண்டிகேட்டர்ஸ், இது வந்து லேகிங் இண்டிகேட்டர்ஸ் வந்து லீடிங் இண்டிகேட்டர். இந்த லேகிங் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எந்த ரேஞ்சில் இருக்குது, எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு லாங் டேர்மில் போலிங்கர் பேண்டோடைய ஹைலேருந்து லோ வரைக்கும் போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இல்லை நம்ம சீக்கிரமாக ப்ராஃபிட் எடுத்து நம்ம சேஃபாக வெளியே போயிடணும் அப்படின்னா நான் இந்த 3 இதையும் கொடுத்துருக்கேன். எது 20 EMA, 50 EMA, 100 EMA. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த போலிங்கர் பேண்ட் சொல்லிடுறேன். போலிங்கர் பேண்டுடைய ஹை இது அப்பர் பேண்டு, ப்ளூ வந்து லோவர் பேண்டு, இந்த க்ரீன் இருக்குல்ல அது வந்து போலிங்கர் பேண்டுடைய மிடில் பார்ட். சரிங்களா? ஸோ நம்ம வந்து இந்த ரேஞ்சு நம்ம பார்த்துக்கலாம். அது கூட ஒரு பிங்க் லைன் இருக்குது, ஒரு ஆரஞ்சு லைன் இருக்குது, ஒரு எல்லோ லைன் இருக்குது. பிங்க் லைன் வந்து என்ன சொல்லுதுன்னா 20 EMA, ஆரஞ்சு லைன் வந்து 50 EMA, இந்த எல்லோ லைன் வந்து 200 EMA. ஸோ நம்ம டார்கெட் பார்த்திங்கன்னா ஒன்று 20 EMAக்கு வச்சுக்கலாம், இல்லை 50 EMAக்கு வச்சுக்கலாம், இல்லைனா 200 EMAக்கு வச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து போலிங்கர் பேண்ட் ஹையில் இருக்கா. ஸோ அடுத்து நம்ம டார்கெட் வந்து என்ன வைக்கலாம்னா 20 EMAக்கு ரீச் ஆகும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 20 EMA டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ இது வந்து லேகிங் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நம்ம டார்கெட்டை கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி 200 EMA வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஒரு அழகான ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதுதாங்க ஒரு எப்படி வந்து நம்ம ஆர்எஸ்ஐயையும் ஸ்டொக்காஸ்டிக்கையும் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். பை ஏரியா எங்கே, செல் ஏரியா எங்கேன்னு நம்ம கண்டுபிடிச்சி நம்ம இப்போ பாருங்கள் இது வந்து ஓவர் பாட் ஏரியா, எது ஆர்எஸ்ஐயும் சொல்லிருச்சு, நம்ம ஸ்டொக்காஸ்டிக்கும் சொல்லிருச்சு. ஸோ நம்ம கன்ஃபார்மாக இந்த இடத்துல நம்ம விற்கினா விற்றுடலாம். சரிங்களா? அப்புறம் அவ்வளோதாங்க. பாருங்கள், இது ஒரு இண்டிகேஷன், ஒரு ஃபால் இருக்கா. ஸோ ஆல்மோஸ்ட் கரெக்டாக தாங்க இருக்குது. நம்ம அழகாக வாங்கி வச்சு நம்ம இது பாருங்கள், இதுவும் வந்து ஒரு ஓவர் பாட் ஏரியா, ஒரு ஃபால் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஷேர் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இண்டிகேட்டர் எப்படி நான் மெர்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மெர்ச் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு.
ஸோ இதை வந்து நான் மெர்ஜ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா நான் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிருக்கேன் அதை மெர்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை அதுக்கான இது பார்த்தீங்கன்னா ₹300 சார்ஜ் பண்ணுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ₹100க்கு தரேன் உங்களுக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு லீடிங் இண்டிகேட்டர்ஸ், லேக் இண்டிகேட்டர்ஸ் தெரியும், அதை நான் மெர்ஜ் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா, அதை புதுசாக வருது மெர்ஜ் பண்ண இண்டிகேட்டருக்கு நான் கொஞ்சம் சார்ஜ் பண்ணேன்னா, அது நிறைய எஃபர்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ கொஞ்சம் ஈஸியாக சார்ஜ் பண்ண ஈஸியாக மெர்ஜ் பண்ண முடியுது. ஒரு 2 இண்டிகேட்டரை வந்து ஈஸியாக மெர்ஜ் பண்ண முடியுதுன்னா ஒரு ₹400 சார்ஜ் பண்ணுறேன். 5 இண்டிகேட்டருக்கு வந்து நான் ₹800 சார்ஜ் பண்ணுறேன். 10 இண்டிகேட்டருக்கு 1300. சம்டைம்ஸ் எஃபர்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதிகமாகும். அதுதான் ப்ளஸ் எஃபர்ட்னு போட்டிருக்கேன். மோஸ்ட்லி அது இப்போ எஃபர்ட்டை வாங்க மாட்டேன். பட் இன்கேஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஏன்னா நான் ரொம்ப 2-3 டேஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணும்போது என்னுடைய டைம் எல்லாம் அதில் போகுதில்ல. ஸோ அதனால் அதுக்கான ஒரு சின்ன ஒரு ஆமாம் ஒரு ஒரு இது சார்ஜ் பண்ணுறேன். இதுதான் வந்து ரேட் டீட்டெயில்ஸ். தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மெர்ஜ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வியூவில் வந்து நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ரா இண்டிகேட்டர்ஸ்லாம் போடணும்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து பண்ண பாருங்கள், எவ்வளோ பே பண்ணணும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா 5 இண்டிகேட்டருக்கு பாருங்கள், நீங்கள் வந்து ₹1000 ஒரு மாதம் ₹1000 நீங்கள் பே பண்ணணும். 10 இண்டிகேட்டர் பெர் சார்ட் வரும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ₹2000 மாதம் பே பண்ணணும். ஸோ இவ்வளோலாம் நீங்கள் பே பண்ண வேண்டாம். சிம்பிளாக வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு இது கொடுத்தீங்கன்னா நான் மெர்ஜ் பண்ணி கொடுத்துட்றேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் இது வந்து வெறும் இண்டிகேட்டர் மெர்ஜ் மட்டும் இல்லை, நீங்கள் இது பே பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நம்ம மோஸ்ட்லி மெயினாக தேவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் மெர்ஜிங் தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த இது வந்து நான் பண்ணி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ ஒரு சின்ன கேப்பாக ஆகிடுச்சு, ஏன்னா நிறைய டெஸ்ட் பண்ணேன் கரெக்டாக ஒர்க் ஆகுமா இல்லையான்றதுக்காக. அவ்வளோதான் மக்களே, ரொம்ப நன்றி. வணக்கம்.